ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் பார்த்துக்குருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து எனக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ட்ராவலிங்கில் இருந்தனால எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம பார்த்துக்குருவோம். நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ், அதாவது நியூஸ் அப்டேட்ஸ், ஹாலிடே அப்டேட்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நான் அந்த அப்டேட் கொடுத்துருந்தேன், கோல்டு அப்டேட். எனக்கு வீடியோ கொடுக்க முடியாதனால அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 50% விட மார்க்கெட் என்ன நடக்குது, 61% வந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ அப்படியே நம்ம வந்து மந்த்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ மந்த்லி சார்ட் நமக்கு க்ளோஸ் வைக்கிறதுக்கு, இந்த ஃபெப்ரவரி மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 12 டேஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மந்த் சார்ட்டெல்லாம் பற்றி பேசியிருப்போம் நிறையவே. இந்த மந்த் சார்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலா மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் வச்சுன்னா, மார்க்கெட்டில் கண்டினியூவாக நமக்கு ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. ஸோ நியூஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான ஜூன்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். மெயினாக நம்ம தேவையானனா மந்த்லியில் இருக்கிற இந்த ஜூன், இப்போதைக்கு இந்த 2064 அபோவ் தான் நமக்கு வந்து லாங் பை எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். அதே மாதிரி நமக்கு மந்த் சார்ட்டில் இப்போ இருக்கிற இந்த மந்த் லோ வேணால் நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ மந்த் லோன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஈஸியாக இருக்கிறதுக்காக மந்த் லோன் நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1984 மட்டும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் டவுன் வந்துட்டு, அதில் அந்த மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் 2000க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து இந்த இன்ட்ராடே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது மார்க்கெட்டில் வந்து நான் மெயினாக எதிர்பார்த்தது 1960 இல்லாட்டி 1970 வந்துட்டு அதுலேருந்து நல்ல ஒரு மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டில் ரிட்டர்ன் மேலே போகணும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய அப்டேட் நம்ம பார்க்கலாம். என்ன காரணம்னா, ப்ரீவியஸாக நமக்கு க்ளோஸ் வச்சது இந்த கேண்டிலை விட மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வைக்கல, ப்ரீவியஸாக இருந்த ஜனவரி மந்த். பட் இந்த மந்த் என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டில் இது ஒரு டவுன் சைட். இனி வர நியூஸில் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் கூடிய சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கணும். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த ஜோன். இதுவும் நமக்கு கட்டாயம் தேவை. நான் இதை வந்து 2036 எடுக்கிறேன். நீங்கள் 36 இல்லாட்டி 34, 2030 40 எடுத்துக்கிட்டாலும் சாரி, நான் 40 எடுப்பேன், கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ 40க்கு மேலே வந்து மார்க்கெட்டில் திரும்பவும் என்ன நடக்க போகுது, இந்த மந்த் சார்ட் வந்து எகெயின் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ மந்த் சார்ட்டை பொறுத்தவரை நம்ம ஹை நோட் பண்ணியிருக்கோம், லோ. அதே மாதிரி ஒரு மிட் ஜோன்னு நம்ம 2040 எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே தெரியும், நமக்கு வந்து இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைட்வே மார்க்கெட் தான். மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த 2000க்கு மேலே திரும்பவும் மார்க்கெட் வந்து அபோவ் மேலே போயிருக்கு. ஸோ எகெயின் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்னு பார்க்கக்குள்ள, வீக்லி சார்ட்டுக்கு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குவோம். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவையான பாயிண்ட்ஸ்னு பார்க்க போனால் இந்த ஜோன். ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இந்த இடத்துல 3 வீக்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல சைட்வே கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த வீக் மட்டும் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய நியூஸ் டைம் இருந்தனால மார்க்கெட் அப்படி நடந்திருக்கு. இதில் வந்து 2017 வருது, நான் 2018 இல்லாட்டி 2020 எடுக்கிறேன். 2020 எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து அபோவ் இந்த ஜோன் பிரேக் ஆகுதோ, இதுலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோன் வந்து பிரேக் ஆகுதோ, கட்டாயம் மார்க்கெட் வந்து 1940 இல்லாட்டி 1938 இந்த ஜோன் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இது டவுன் சைட். ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட்டில் தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிட்டோம். வீக்லி லோ வந்து இது தான், சேம் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. வீக்லி ஹைன்னு எடுக்க போனால் நீங்கள் 2030 வரும். அப்ராக்ஸாக வந்து வீக்லி லோ நான் இதில் நோட் பண்ணிக்கிறேன், வீக்லி ஹை. ஸோ நம்ம வந்து 31 எடுப்போம் இப்போதைக்கு. ஸோ நான் அது வீக்லி ஹைன்னு நோட் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வேணால் இதுக்கு நீங்கள் கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக வந்து சைட்வே மார்க்கெட்டாக தான் ரன்னிங்கில் இருக்குது. நமக்கு கட்டாயம் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் தேவை. அந்த பிரேக் அவுட்டுக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் கண்டினியூவாக நமக்கு ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹை கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஹை திரும்பவும் இதே ஹை சேம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஸோ டிமாண்ட் ஜோன் வந்து நம்ம இந்த ஜோனில் டிமாண்ட் ஜோன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏரியா. ஸோ இது பிரேக் அவுட் நடந்தாலும் திரும்பவும் என்ன நடந்திருக்கு, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் ரிட்டர்ன் சேம் ஜோனுக்கு வருது 2064க்கு பிலோ. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் இந்த 1984, ஸோ இந்த ஜோன் 1984 80. ஸோ அதே மாதிரி இதுலேயும் திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டில் இப்போ உள்ள சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து ஒன்று இதுக்கு கீழே லாங் செல், அதே மாதிரி இந்த 2040-50க்கு மேலே நமக்கு இன்னொரு ஒரு லாங் பை கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டோஜி February 14, அதுக்கு பிறகு 15 பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் எகெயின் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு 2 டேஸாக வந்து க்ரீன் கலர் கேண்டில். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாங் கேண்டில். ஸோ அந்த 13 வந்து லாங் கேண்டில், இந்த சிபிஐ நியூஸுக்கு பிறகு அந்த லாங் கேண்டில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. நாங்கள் நேற்று எதிர்பார்த்துருந்தோம் மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து இந்த 2018க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்னு பார்க்க போனால் நமக்கு இதில் ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ட்ரெண்ட் லைன் என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிடுவோம். ஸோ கொஞ்சம் டீப்பாக இருக்கட்டும். ஸோ இது கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஸோ இதுக்கு மேலே ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம டவுன் சைட் பார்க்க போனால் நமக்கு இங்கேருந்து தான் பார்க்க வேண்டி வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம அதை இதிலேருந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. பார்த்தா ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்து தான் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டவுன் சைட் நமக்கு தேவையில்லை, பை சைட் மட்டும் நம்ம எடுப்போம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது 4 ஹவர் சார்ட். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் ரீச் பண்ணக்குள்ளே இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்குதுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பை ஆப்ஷன் சொல்ல போனால் நாங்கள் லாங் பை எடுக்க போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இங்கே 2040க்கு எபோவ் அதுக்கு மேலே தான் நான் பை எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே பை ஆப்ஷன். ஸோ இதுக்கு மேலே வேணால் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே நமக்கு வந்து லாங் பை. ஸோ இந்த டைம் லாங் பை வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 2063க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 2080, 2090 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி 90 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 2150 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுக்குறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு செல் ஆப்ஷன் சொல்ல போனால் இது கீழே லாங் செல். அப்படி லாங் செல் வர்றதா இருந்தால் கட்டாயம் வந்து 1984க்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் 1970, 1960 மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 1960 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1930 லாஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒரு லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் செல் எடுக்கிறதுக்குரிய ஜூன்னு சொல்ல போனால் இந்த ஜூன் தான். செல்லுக்கான ஆப்ஷன் வந்து இந்த 2000 அப்ராக்ஸாக சொல்ல போனால் இந்த ஜூனில் ஒரு செல் இருக்குது. 2018 நீங்கள் 2020 மட்டும் பார்க்கலாம். நான் 2020யும் எடுக்கிறேன். 2022 எல்லாம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேபி இந்த 2020 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டா மார்க்கெட்டில் கட்டாயம் வந்து திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய அப்டேட். அப்படி இல்லை, மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். 2030 ஒரு நல்ல ஜோன்.
ஸோ 2030. ஸோ 2030லேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் இது ஃபெயிலியர், இது ஃபெயில்னா கட்டாயம் மார்க்கெட்டில் இது நடக்கும். இது நடந்தால் கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, பை சைட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஏன்னா இது ஏ நடக்கலாம். ஸோ அப்படி ஏ நடந்தால் கட்டாயம் வந்து ஒன்று நீங்கள் ஏல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் செல் மிஸ் பண்ணியிருந்தால் திரும்ப எகெயின் ரிட்டர்ன் 2020க்கு கீழே மார்க்கெட் வரக்குள்ள திரும்ப இந்த ஆப்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்குள்ள இது ஏ, அது வந்து A1. ஸோ ஏயும் A1ம் நடக்கலைன்னா கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் நடக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் கீஸுன்னு சொல்ல போனால் பெரிய கீஸுன்னு நம்ம எடுக்க போனால் நம்ம ஃபிபனாஷி கொஞ்சம் பார்த்துக்குறோம். நான் இந்த ஹைலேருந்து தான் எடுக்கிறேன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. இந்த ஹைலேருந்து இப்போ இந்த லோ எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் 50%ன்னு பார்க்க போனால் இந்த 2026 2030 தான் வரப்போகுது. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 2030 எடுத்துக்கிறீங்க. என்னை பொறுத்தவரை 2030 வந்து நல்ல ஒரு கீஸும். கரெக்டாக சொல்ல போனால் இந்த கீ ஜோன் வந்து நமக்கு 2030ல இருந்து நீங்கள் 2040. ஸோ இது நல்ல கீ ஜோன். பிலோ பாருங்க, பிலோ 2030 கீழே நமக்கு செல் தான். அபோவ் நீங்கள் 2030ல இருந்து 2050க்கு மேலே வந்து எகெயின் நம்மளுக்கு பை வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல், ஏன்னா நியூஸ் டைம்ஸ் இருக்குது, ஹாலிடேஸ் இருக்குது. பிகினர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் இந்த வீக் வந்து நிறைய விஐபிலே ட்ரை பண்ணி பார்த்தோம். பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் இல்லை இந்த வீக். மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லை. ஏன்னா பை எடுத்தால் நமக்கு மார்க்கெட்டில் செல் வருது. அதே மாதிரி கரெக்டாக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்குது, பை திரும்ப எடுத்தோம்னாலும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன நடக்குது, மார்க்கெட்டில் திரும்பவும் மார்க்கெட் அதே சிச்சுவேஷனுக்கு வருது. ஏன்னா நான் காட்டுறேன் எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம நேற்று எடுத்த செல். நியூஸ் டைம் வந்து நாங்கள் பை எடுத்திருந்தோம், பை நடக்கலை. ஸோ ஆஃப்டர் நியூஸுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு டவுன். இந்த இடத்துல ஒரு டவுன். நான் இது டெலிகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ டவுன். இந்த டவுனுக்கு பிறகு நம்ம எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் டீப்பாக டவுன் சைட் வரணும்னு. பட் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. திரும்பவும் சின்ன நியூஸ் டைம் இருந்தனால மார்க்கெட்டில் திரும்பவும் அதே சிச்சுவேஷன், அதாவது இந்த 2000க்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க இந்த நெக்ஸ்ட் வீக்கும். ஏன்னா கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது A1 இந்த ரெண்டும் கிடைக்கணும். இது கிடைச்சா மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் வரணும். ஸோ வந்தால் மேபி திரும்பவும் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி நடந்து A1 நடந்து மார்க்கெட் டவுன் சைட் வந்தால் இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தால் மார்க்கெட் திரும்பவும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோன், அதாவது 2030 2040க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் போயிருச்சுன்னா மார்க்கெட்டில் கட்டாயம் வந்து திரும்பவும் நம்மளுக்கு பை வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி ஓப்பன் ஆனால் நமக்கு இந்த டைம் வந்து லாங் பை கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நான் முடிஞ்சால் சின்ன அப்டேட்ஸ் வந்து தரேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு லைவ் வரும். ஏன்னா இந்த வீக் வந்து நான் ட்ராவலிங்கில் இருந்தனால எனக்கு கரெக்டாக வந்து லைவ் கொடுத்துக்க முடியலை. ஏன்னா நான் போயிருந்த பிளேஸில் வந்து எனக்கு கரெக்டான ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ 4G கனெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம், சரியான ஸ்லோ. ஸோ அதனால தான் நான் எனக்கு வந்து லைவ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு லைவ் கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து கீஸுன்னு சொல்லியாச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. மேபி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருந்துட்டு மார்க்கெட் டவுன் சைட் வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுக்க தொடங்கிச்சுன்னா கட்டாயம் பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட்ஸ் கொடுங்க. வேறு ஏதாவது பேர் சம்மந்தமாக இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபாரெக்ஸ் சம்மந்தமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்மளோட ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.